இப்போ நம்ம பார்க்க போகிறது சம் நம்பர் 12. கொஸ்டின் படிக்கிறேன் பாருங்க. ரமேஷ் அண்ட் சுரேஷ் வேர் பார்ட்னர்ஸ் இன் a firm, sharing profit in the ratio of their capital contributed. அப்போ ப்ராஃபிட் ஷேரிங் பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் கான்ட்ரிபியூட்டட், அதாவது கேபிட்டல் ரேஷியோவில் தான் பிரித்து கொடுக்கணும். அப்போ கேபிட்டல் கான்ட்ரிபியூட்டட் ஆன் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் வித் வேர் rupees 80,000 and rupees 60,000 respectively. இப்போ இந்த கொஸ்டினில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, பிஸ்னஸையே அவன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் போடும்போது, அதாவது பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போடும்போது கடைசி சைடில் பை பேலன்ஸ் ப்ராடவுன்னு சொல்லி போடுவீங்க. ஆனால் இப்போ இந்த கணக்கில் பொறுத்த வரைக்கும் அப்படி போடக்கூடாது. காரணம் என்னன்னா, பிஸ்னஸ் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற காரணத்தினால பை சைடில் பை கேஷ் அல்லது பேங்க் எவ்வளோ அமௌண்ட்டு 80,000 60,000 நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் போடும் போது அது டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு அடுத்தது இன்னொன்று என்னென்னா, ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொஸ்டினில் கொடுக்கல. ஆனால் எந்த ரேஷியோவில் எடுக்க சொல்லியிருக்காங்கன்னா, கேபிட்டல் ரேஷியோவில் பிரித்து எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அதை ஆன்சர் போடும் போது நம்ம பார்த்துப்போம். அடுத்தது, The firm started business on 1st April 2016. அதான் நான் சொல்லிட்டேன். According to the partnership agreement, interest on capital and drawings were 12% and 10% respectively. இப்போ interest on capital 12%, interest on drawings 10%. Ramesh and Suresh are to get a monthly salary 2,000 and rupees 3,000 respectively. அப்போ ரமேஷுக்கு பொறுத்த வரைக்கும் 2,000 சொல்லி 12 மாதத்துக்கு 24,000 24,000. அதே மாதிரி சுரேஷுக்கு பொறுத்த வரைக்கும் 3,000 சொல்லி 12 மாதத்துக்கு 36,000. The profit for the year ended March 31st, 2017 before making above appropriation was rupees 1,300,000. The drawings of Ramesh and Suresh were 40,000 and rupees 50,000 respectively. Interest on drawings amounted to rupees. நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கண்டுபிடிக்க வேண்டிய தேவையில்லை, அவனே கண்டுபிடிச்சி கொடுத்துட்டான். எவ்வளோ அமௌண்ட்னா, ரமேஷுக்கு 2,000, சுரேஷுக்கு 2,500. Prepare profit and loss appropriation account and partners capital account, assuming that their capital are fluctuating. இப்போ முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் பார்க்க போகிறோம். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டை ஷேர் பண்ணுறது கேபிட்டல் ரேஷியோவில். அப்போ 80,000 யார், ரமேஷுக்கு, சுரேஷுக்கு பொறுத்தவரைக்கும் 60,000. எல்லாத்துக்கும் இங்கே ஒரு 4 0 கேன்சல் பண்ணிட்டேன், இங்கே ஒரு 4 0 கேன்சல் பண்ணிட்டேன். 8:6. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம், 4:3ன்னு சொல்லிட்டு. அது உங்கள் இஷ்டம். சாரி, நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ நேரடியாக போகிறது 8:6ன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் பை நெட் ப்ராஃபிட் 1,03,000. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ரமேஷ்க்கு பொறுத்த வரைக்கும் 80,000 இன்ட்டு 12/100 9,600. அதே மாதிரி சுரேஷ் பொறுத்த வரைக்கும் 60,000 இன்ட்டு 12/100 7,200. ரெண்டுத்தையும் கூட்டி அவுட்டர் காலத்தில் போட்டாச்சு. அதுக்கு அடுத்த சேலரிக்கு வரேன். ரமேஷ் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 2,000 இன்ட்டு 12 months 24,000. அதே மாதிரி சுரேஷுக்கு பொறுத்த வரைக்கும் 30,000 இன்ட்டு 12 months 36,000. ரெண்டுத்தையும் கூட்டி அவுட்டர் காலம். பைசையில் பை இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அவனே கண்டுபிடிச்சி கொடுத்துட்டான். ரமேஷுக்கும் சுரேஷுக்கும் 2,000 அண்ட் தென் 2,500. ரெண்டுத்தையும் கூட்டி அவுட்டர் காலத்தில் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணுறேன். எவ்வளோ அமௌண்ட்டு பேலன்ஸ் ஆகுதுன்னா 28,000 பேலன்ஸ் ஆகுது. இந்த 28,000 அவங்க கேபிட்டல் ரேஷியோ அதை மேலேயே சொல்லிட்டேன், 8:6. அப்போ 28,000 இன்ட்டு 8/14 எவ்வளோ அமௌண்ட்னா 16,000. அதே மாதிரி சுரேஷுக்கு 28,000 இன்ட்டு 6/14 எவ்வளோ வருதுன்னா 12,000. ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட் வாரிங்க. ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட் போடும்போது பை பேலன்ஸ் ப்ராடவுன் போடக்கூடாது நம்மள. காரணம் என்னென்னா, பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ பை கேஷ்
இவன் எவ்வளோ கொடுக்குறான் 80,000 ரூபா, அவன் எவ்வளோ கொடுக்குறான் 60,000 ரூபா. அதுக்கடுத்து அசிட்டிஸ் பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 9,600 7,200. அதே மாதிரி பை சேலரிஸ் எவ்வளோ அமௌண்ட்டு 24,000 36,000. பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன், அதாவது ப்ராஃபிட் ஷேரிங் அமௌண்ட்டு 16,000 அண்ட் தென் 12,000. இந்த சைடை பொறுத்த வரைக்கும் 2 டிராயிங்ஸ் அமௌண்ட் 40,000, அதே மாதிரி 50,000. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸு இவனுக்கு 2,000, இவனுக்கு 2,500. அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி பேலன்ஸ் ஆகுது. எவ்வளோ அமௌண்ட்டு பேலன்ஸ் ஆகுதுன்னா 87,600. யாருக்கு? ரமேஷுக்கு. சுரேஷுக்கு பொறுத்த வரைக்கும் 62,700. இப்போ நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறது வந்து சம் நம்பர் 12. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சம் நம்பர் 13 வருவோம். அதை பிறகு பார்ப்போம்.